கருப்பசாமி அப்படியா? அதே சிதம்பரம் எல்லை கல்யாண வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? அவரோடு பிறந்த கர்மாக்கள்னு ஒன்று இருக்குது, புரியுதா? இன்னொருத்தரோடு சேர்த்து அதை இணைக்க முடியாது. என்ன கூட்டு தொழிலாக நடத்துகிறவங்க நம்ம பக்கத்தில். உன் பையனுடைய திருமணத்தை பற்றி நான் ஆராய்ந்து பார்த்தேன். 1.25 ஆண்டுகள் இந்த முயற்சிகளெல்லாம் வீழ்ச்சியாக இருக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் நடந்துருங்கிற நம்பிக்கையை ஊட்டி பேசியிருப்பாங்க, அதுவும் தடையாக போயிருக்கும். அதுக்கு பிறகு உன் மனம் பாதிக்கப்பட்டுருச்சு. இப்போதைக்கு கிரகங்களாக எதுவும் நடக்கா இல்லை வேறு எதுவும் பாவதோஷங்கள் இருக்காங்கிற ஒரு வேதனை உள்ளத்தில் இருக்குது, புரியுதா? அதனால் ஆராய்ந்து பார்த்தேன். மாங்கல்ய பங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. மாங்கல்ய பங்கம்னு சொன்னால் கல்யாணம் முடித்த பிறகு தாய் அல்லது தகப்பன் அல்லது மாமன் அல்லது மாமியா, இந்த 4 பேரில் ஒருத்தருக்கு கை கால் நரம்பு சம்மந்தமான பிணி இருக்கும். இப்போ உன் வீட்டுக்காரருக்கு இருக்கா? நரம்பு பிரச்சனை இருக்குல்ல, கால் வந்துட்டு வா. அதனால் அந்த மாங்கல்ய தோஷத்தை நீக்கி இவனுக்கு நான் திருமணத்தை நடத்தி வச்சுருந்தேன். இவன் நீங்கள் நினைக்கிறத மாதிரி இப்போ நினச்சிருக்கிற பொண்ணு நடக்காது. சிரிச்சுக்கிட்டிய விவரத்தை புரிஞ்சுக்கிட்டியா? அது நடத்தி தரணும்னு விரும்புதியா? நீ என்ன நினைக்கிற? அப்படியா? அதுதான் நல்ல பொண்ணு நான் முடிவுக்கு வந்துட்டானே, அதுக்கு என்ன செய்ய போகிற? கையில் ஒன்றும் இல்லை, மனத்தில் தான் இருக்குது. கையில் இருந்து பணம் இருந்தால் தான் முடியும், ஆனால் மனத்தில் இருக்குது. என்னடா செய்யணும்? அவளை முடிக்கணுமா வேற முடிப்புமா? எது வந்தாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் பரவாயில்லை, கால் வந்துட்டு வாங்க. என்னப்பா செய்யணும்? அப்படியா? புள்ளி இருக்கும் வேலூர். ஆமாம், இவங்களுக்கும் அதுக்கும் பக்கமா? எத்தனை கிலோமீட்டர்? 62 கிலோமீட்டருக்குள்ளே இருக்குமா? புள்ளிருக்கும் வேலூர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வைத்தீஸ்வரன் கோயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை கிலோமீட்டர்? போடா, 62 கிலோமீட்டருடா. உங்கள் எல்லையிலேருந்து எண்ணி பார்த்தேன், 62 கிலோமீட்டர்ஸ். அங்கே உள்ளுக்கு வைத்தீஸ்வரன் கோயிலில் புள்ளிருக்கும் வேலூர் முருகப்பெருமான் இருக்கார். ஒரு பறவை முருகரை நோக்கி தவம் இருந்து அவருடைய பாதத்தில் வந்து அடைக்கலம் ஆயிடுது. புல் என்றால் பறவை, பறவைக்கு மோட்சம் கொடுத்தார் முருகன், அதனால் அவருக்கு பேர் புள்ளிருக்கும் வேலூர். அந்த முருகப்பெருமானுக்கு இவன் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணணும், முதல் வேலை. சரிண்ணா? அதை பண்ணிவிட்டு இவனுக்கு கல்யாணத்தை பற்றி பேசிக்கிடுவோம். நாளைக்கு காலையில் என்னை பார்த்து போங்க, பக்கத்தில் வா. வருமானத்துக்குரிய வேலை இப்போதைக்கு உனக்கு அமைஞ்சிரும், கவலைப்படாத, தைரியமாக இரு. ஜெயித்துக்கா. இந்தா கடனை நான் தைக்கேன் கருப்பசாமி, இந்தா வெற்றியாரு. கண்ணனை கலங்குது, கால் வந்துட்டு வா. அம்மா உங்கள் அத்தை எங்கே வர சொல்லு பக்கத்தில். நீ போடா, ஏய் எலி அங்கிட்டு போ. உங்கள் அப்பனுடைய தாத்தாவை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா? இது கூட பிறந்த தம்பி மகளா? உங்கள் அப்பனுடைய தாத்தாவை பற்றி நீ கேள்விப்பட்டிருக்கியா? கேள்விப்படலை. காலில் 2 விரல்கள் வந்து குறுகி போய், புரியுதா? காலில் 2 விரல்கள் அப்படி குறுகி போய் நிறம் மாறி உணர்ச்சியற்று போய் இருந்ததாக உன் குடும்பத்தில் ஒரு நோய் செய்தி இருக்குது. உனக்கு தெரியாது, நான் சொல்லுவேன். அந்த பாவத்தின் அடிப்படையிலே அதே ஆத்மா மீண்டும் வந்து பிறந்துச்சு. அந்த ஆத்மா தான் இந்த பிள்ளை. இப்போ இவளுக்கு இந்த பள்ளம், இந்த அடையாளம் இருக்க, அந்த அடையாளத்தை சொரியும் பொழுது சில சமயத்தில் உணர்ச்சி இருக்கும், சில சமயத்தில் உணர்ச்சி இருக்காது. ரத்தம் வரும், ஆனால் வரித்தன்மையோ உணர்வுத்தன்மையோ அதிகம் இருக்காது. உண்மையா? உரியும். கால் வந்துட்டுவான். காலப்போக்கில் அது என்ன செய்யணும்னா அந்த சொரிஞ்ச இடம் பள்ளம் விழுந்துடும்.
அந்த தோல் அடுக்குகள் சொரிஞ்சு சொரிஞ்சு உள்ள பள்ளம் விழுந்துடும். ஆனால் வலி உணர்வுகள் அதிகம் இருக்காது. அந்த பிளட் சர்க்குலேஷன் எங்கேருந்து வந்துச்சு? சுற்றுப்புறத்தில் உள்ள ரத்தம்லாம் அதில் வந்துருச்சு. புரியுதா? அதனால் இதை சரி பண்ணி வெற்றியாக்கி தரேன். டீ வாங்கி தர மாட்டேங்குது. என்னென்ன நீங்கள் வந்து பக்கத்தில் வா மகளே, ஓடியா உட்கார். ஸ்கின் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு டிசீஸ் இருக்குது. நீ என்ன படிச்சிருக்கிற? MBA முடிச்சிருக்கிற. மெடிக்கேஷன் சம்மந்தமாக நீ படித்தனா, மெடிடேஷன் அல்ல மெடிக்கேட்டட், மருத்துவ ரீதியாக படித்தனா ஸ்கின், நெட்டில் ஸ்கின்னை பற்றி படிச்சிருக்கியா? நீ படிச்சுப்பார், அல்லது ஒரு டாக்டர்கிட்ட பாரு. ஸ்கின் ஏரியா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இது வந்து எளிதில் குணமாகக்கூடிய ஒரு பொருள் தான். நான் சொல்லக்கூடிய 3 விதமான மருந்தை எழுதி வாங்கிட்டு போ, அதை வச்சு குளிச்சு வா, சரியாயிரும். மருத்துவமும் பார்த்துக்கோ. என்ன இந்தா நல்லாயிருவேன், வெற்றி உண்டு. இந்தா ஒப்பனை திருத்தி தரேன், குடிகார பேரை மாற்றி தரேன். நல்லா இருமா. சென்னை குன்றத்தூர். சொத்து சொந்தமான மன வருத்தமும் வேதனையும் கொஞ்சம் உள்ளத்தில். இப்போதைக்கு நீ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலில் கொஞ்சம் மன குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு. என்னடா, தன்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்த முடியாத துன்பமும் இருக்குது. வேறு என்னடா செய்யணும் உனக்கு? உன் முன்னாடி எங்கே இருக்கா? கால் வந்துட்டு வா. தீர்த்தம் எடுத்து வை. சொன்னால் வருத்தப்படுவியா? கொஞ்சம் மனப்பயமாக இருக்குது. உன் மனைவியை பற்றி உன் வீட்டுக்காரங்க நல்ல மனநிலையோடு ஏற்றுக்கிடலை. அதனால் நீ சொல்ல கேட்ட நடக்கன்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பிரச்சனை. உனக்கு எந்த ரைட்ஸும் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவு எடுத்து உன்னை அவாய்ட் பண்ணணும்னு ஒரு முடிவோடு இருக்காங்க. ஆனால் நீ 1.5 வருஷத்துக்கு நீ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தான் இருக்கணும், வேறு வழி கிடையாது. அதுக்கு பிறகு உனக்கு செய்ய வேண்டிய சேவைகளும் கிடைக்க வேண்டிய சொத்துக்களையும் வாங்கித்தரேன். அதுக்கு முன்னால் நீ அங்கே போய் இருந்து அப்படின்னு சொன்னால் 1, 2, 3, 4 நீ உன் பொண்டாட்டி, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா, இந்த 4 பேரில் யாரேனும் ஒரு உயிருக்கு பங்கம் ஏற்படும். அதில் எதுவும் ஏற்படாமல் இருக்கணும்னு சொன்னால் 1.5 வருஷத்துக்கு உன் குடும்பத்துக்கு நீ போகக்கூடாது. கால் வந்துட்டு வா. உண்மையை சொல்லணும், பொய் சொல்லக்கூடாது. சும்மா நியாயம் சொல்லணும். அதனால் வீணாக உணர்ச்சி வசப்படுறதுலையோ பாசம் வச்சு பரதவிப்பிலையோ எந்த பிரயோஜனமும் கிடைக்காது. 1.5 வருஷத்துக்கு நீ உன் மனைவி கொஞ்சம் வெளியே போய் நின்றுக்காங்க. நானே உனக்கு வழிகாட்டுறேன், தைரியமாரு. வீணாக மனம் குழம்பாத, பணம் கிடைச்சாச்சு, சந்தோஷமாரு. என்னடா பண்ணித்தாரேன், போய்ட்டு வா, எடுத்துக்கோ. உங்களுக்கு என்ன சென்னையா? கால் வந்துட்டு வா. அது ஒன்றும் இல்லாமல் ஆக்கித்தாரேன், ஓடிப்போம், தைரியமாக. என்ன என்ன வேலை பார்க்குற? கால் வந்துட்டு வா. நீ என்ன அக்காமா? தண்ணீர் சுடுவதுன்னு இன்னொரு தினம் கால் வந்துட்டு வா. ஸ்கேன் பார்த்தீங்களா? போய் என்ன சொன்னாங்க? வலது பக்கத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரே கட்டி, இன்னொரு புள்ளி 2 சின்னது இருக்குது. சரானா கால் வந்துட்டு வா.
பக்கத்தில் உட்கார். உன் உள்மனத்துக்குள்ள ஒரு சின்ன பயம், குழந்தையே பிறக்காமல் போயிட்டா நம்ம வாழ்க்கை வேறு மாதிரி மாறி போயிருமோங்கிற ஒரு சின்ன பயம். அப்படி கிடையாது. ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான், வடிவேல் முருகன் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும் சொல்லு? என்ன பேர் வைக்கணும்? இந்த அருமையான வடிவழகோடு பிறப்பான். இந்த கனியை சாப்பிட்டுக்கா கட்டி கரைஞ்சிரும். அடுத்த வருஷத்துக்குள்ளே ஒரு கையில் ஒரு குழந்தை இருக்கும். வெற்றி அடைவாய், வெறும் அடைவாய். வெற்றிவேல் முருகனுக்கு. வாமா வாமா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, தீர்த்தாச்சி. படிப்படியாக குணமாக்கி தெளிவு பண்ணி தரேன். வாங்க, கூப்பிடுங்க, வாங்க. வா உட்கார். பக்கத்தில் வா. இந்த கனியை வீட்டில் போய் சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுக்கா. இந்த கனியை வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுக்கா. இனிமே அந்த இறைச்சல் வராது. போகலாம். நின்றுக்கா. நல்லா இருக்கா. அடுத்து பேசுவோம். முதல்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை என்னப்பா பிள்ளை. இந்தா வித்து தாரேன். நல்லா இருக்கும். போயிட்டா. நல்லா இருவேன், நல்லா இருவேன், நல்லா இருவேன். நினச்சிக்கோங்க. கர்மசாமி சென்னையாப்பா நீங்கள்லாம்? டே அப்பா, தன் தொழில் தடைப்பட்டு நிற்குன்னு வேதனைப்பட்டு வந்தோம். யாருடா? என்னடா தொழில்? என்னம்மா? உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். சபரிமலைக்கு போயிருக்கியா? ஐயப்ப சாமியுடைய அருள் அங்கே வருது. ஜோதி சொரூபமாக ஒரு பெரிய கிரேஸ் ஒன்று இடத்துக்குள்ளே இறங்குது. இப்போ 13 மாதங்களாக ஓடுகிற வண்டிகளெல்லாம் வேதனைக்குரிய நிகழ்ச்சியாக மாறுது. ஆமாம், அதில் கடன்களும் உபாதைகளும் நடந்திருக்கு. ஒருத்தனுடைய துர்போதனையால் இந்த தொழில் இப்பொழுது தடைப்பட்டு கிடந்து வேதனை அடைந்து கொண்டு இருக்கு. புரியுதா? இதை தீர்த்து தெளிவாக மீண்டும் கொடி கட்டி பறக்க வச்சா போதும்ல. கால் வந்துட்டுவாங்க. ஒரு இடத்துல ஒரு அமௌண்ட் ஒன்று எதிர்பார்த்து அது வந்துருச்சுன்னா நம்ம நினைச்சபடி தொழிலை நடத்திடலாம். கடவுள் அதை நமக்கு தந்து உதவணும்னு உன் உள்ளத்துக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. என்னம்மா குட்டிப்பிள்ள? அதை நான் வாங்கி தந்துடுறேன், உன்னை வாழ வச்சு தந்துடுறேன். வேற என்னடா வேணும்? சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீடு. கிரகப்படி நீ மாறுறது சரியே. ஒரு வருஷத்துக்கு அங்கேயே வண்டியை ஓட்டு. அடுத்து இதே சொந்த வீட்டுக்கு வர சொல்லுதேன். இன்னொரு வீடும் உனக்கு வாங்கி தரேன். இந்தா புண்ணியமாயிரு மகனே, ஐஸ்வர்யமாயிரு. என்னத்துக்கு வாங்கினாங்க? கண்ணை கூட பார்க்கட்டும். 6 லட்ச ரூபா. ஒருத்தன் ஒரு 6 லட்ச ரூபா தரணும். வாங்கி தரேன். என்ன போய்ட்டோம். கர்மசாமிக்கு சென்னை மாநகர் தொண்டை சம்பந்தமா வலி யாருக்கு? மங்களம் அருள்வாய். ஆறு வருஷம் இல்லை சாமி, ஆரம்பித்த வாழ்நாளிலிருந்து என் சொல்ல கேட்டுதான் எல்லாரும் நடந்தாங்க. ஆனால் இப்போ மட்டும் நான் பாதிக்கப்பட்டு யாருமே என்னை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதுக்கு ஒரு வழி எனக்கு தெரியணும். இந்த சூட்சமத்துக்குள் நடந்த உண்மை என்னங்கிறதும் எனக்கு புரியணும். என்ன அதான உண்மை. கால் எடுப்போம். மேலே ஏரோப்ளைன் போகுதே, சென்னையில் எந்த இடத்துல இருக்க? மாதவரம். இப்போ என்ன வேணும் உனக்கு?
ஒன்று இருக்கிறாரு. இப்போ உன் சொல்ல கேட்கக்கூடிய பக்குவத்தில் அவர் இல்லை. அந்த நிலைகள் மாறுவதற்கு என்ன காரணம் கூட கிரகங்கள் தான் காரணம், வேறு எதுவுமே காரணம் இல்லை. அவரை மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன், புதிய வாழ்க்கையை அமைச்சு தாரேன். சரிண்ணா, வழிவகுத்து தாரேன். கால் வந்துட்டு வா. ஏன் உன் பையனை ஏரோப்ளேனில் பறக்க விட்டுட்டான்னு? அதுதான் ஃபூனு ஏரோப்ளேன் போகுதே, கேட்டுருவோம். பாஸ்போர்ட் எடு, 6 மாத காலம் அவகாசம் வச்சுக்கா, ஃபாரின் போக வைப்போம், பிழைக்க வச்சு தாரேன். நல்லாரு, ஐஸ்வர்யமாக இருக்கு, சந்தோஷமாக இருக்கு. அது மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு. என்னால் முடியாது, ஒன்றுமே கிடையாது. நீ வாயாடி எனக்கு தெரியாத, அவன் வாயை முதல்ல அடைச்சேன். நீ வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வா, அவன் போட்டா கொண்டு வா, மடக்கிடுவோம். நல்லா இருக்கு. வா கர்பசாமி. கர்பசாமிக்கு அரோஹரா, கர்பசாமிக்கு அரோஹரா, கர்பசாமிக்கு அரோஹரா. கூப்டா கர்பசாமியே. அரியாட்டு மலையப்பர கர்பசாமிக்கு அரோஹரா. பாண்டி சித்தருக்கு அரோஹரா. அரியாட்டு மலையப்பர கர்பசாமிக்கு அரோஹரா. பாண்டி சித்தருக்கு அரோஹரா. அரியாட்டு மலையப்பர கர்பசாமிக்கு அரோஹரா. கூப்டே. அரோஹரா கர்பசாமிக்கு அரோஹரா. அரியாட்டு மலையப்பர கர்பசாமிக்கு அரோஹரா. வேல் முருகனுக்கு அரோஹரா. வேல் முருகனுக்கு அரோஹரா. அரியாட்டு மலையப்பர கர்பசாமிக்கு அரோஹரா. அரியாட்டு மலையப்பர கர்பசாமிக்கு அரோஹரா. எங்க கேக்கலாம்? இப்போ அவர் தாரான பாடி தொடாத. என் பிள்ளை எந்திப்பான். எந்திடா, எந்தி எந்திப்பா. நீ தொடாத. ஏன் கூட வா, வா, என்ன பார்க்க வா, வா வா. தொடாதல, அடிப்பேன் உன்னை. பிரசிடண்ட் ஆயாச்சு, மீண்டும் தைரியமா இரு, வெற்றி ஆயாச்சு. நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு இந்தா இந்த 2 கனிகளையும் சத்தமிடாமா வாயாடி. இந்த கனிகளை வீட்டில் போய் சாப்பிட சொல்லுங்க. எல்லாரும் நல்லா ஆயிருவீங்க, சந்தோஷமா இருங்க. எல்லாம் மாத்தி தரேன், தைரியமா இருக்கலாம். எல்லாம் கிடைச்சாச்சு. போய் அவரை விடுங்க, அவரு சீட்ல அவரே போய் உட்காரட்டும். தொடாத, தொடாத. நீ வழிவிடு. இருக்கின்றதே தம்பி, இதயம் இருக்கின்றதே. அப்படியெல்லாம் கூப்பிட்டு வரலாமா? வாங்க. ஒரு மரத்து கிளிகள். என்னப்பா வேணும் உங்களுக்கெல்லாம்? ஆயுளுக்கு பங்கம் இல்லாமல் முதல்ல காப்பாற்றி தரேன். அந்த கோயில் விஷயத்தில் 1 வருஷத்துக்கு முன்னால் கொஞ்சம் மன வருத்தமும் குழப்பமும் ஏற்பட்டிருக்கு. சரிண்ணா? ஆனால் இப்போ உங்களுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் வணக்கத்தை கொடுத்து ஆசீர்வாதத்தை வாங்கி தரேன். உன் பிள்ளையை பற்றி உனக்கு என்ன கவலையா? கால் வந்துட்டு வாங்க. வரலாம். இழந்த செல்வங்களை பெற முடியுமான்னு பார்த்தேன், கிடைக்கும்னு உத்தரவாயிடுது. ஆனால் மனநிலைகள் கொஞ்சம் சரியில்லாமல் குடும்பத்தில் வேதனைகள் நடந்து கொண்டு இருக்கு. இதுக்கு மந்திர தந்திரம் காரணம் இல்லை, கிரகங்களே காரணம். உடல் ஆரோக்கியத்துக்கு பங்கம் இல்லாமலும் குடும்ப வாழ்க்கை இடைஞ்செல்லாமல் ஆக்கி தந்தால் போதுங்களா? வேற என்ன வேணும்ப்பா? எந்திரிச்சுக்கலாம். பார்ப்போம். தள்ளி நின்றுக்காங்க, தள்ளி நின்றுக்காங்க. அவன் கொஞ்சம் கண்ணை முடி நின்னுங்கக்கா. முதுகெலும்புக்கும் இடுப்புக்கும் சம்மந்தமான இடத்துல ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களே, என்ன ஒன்றும் அவசரம்லாம் ஒன்றும் இல்லை. எந்த ஒரு டென்ஷனும் இருக்காது, ஆயுளுக்கு கண்டம் இருக்காது. அப்படி மெல்ல மெல்ல எல்லாம் சரியாக்கி தரேன், தைரியமாக இருங்க. சரிண்ணா? வேறு என்ன வேணும்? ஆயுளுக்கு கண்டமெல்லாம் ஆக்கி தரேன். அடுத்த வாரம் வேலைக்கிழமை என்னை வந்து நீங்கள் பார்க்கணும். பார்த்துருங்க, பார்த்துருங்க. காரணம் இருக்கும். 3 பேருமே வந்து பாருங்கள், வெற்றி உண்டு. நாராயணம். அடுத்த வாரம் வேலைக்கிழமை வாங்க, சக்தி ஆக்கி தரேன்.